கொரோனா 1, 2 போல முழு ஊரடங்கு, சிறப்பு குவாரண்டைன், இந்த தடுப்புகளை வைத்து அடைப்பது ஆகியவை இனிமேல் இந்த கொரோனா நோய்க்கு ஏற்படாது, வேற ஏதாவது நோய்க்கு வந்தால் ஏற்படலான்னு தான் நீங்கள் சொல்றதுலேருந்து புரிய வருது. ஆனால் இன்னொரு முக்கியமான எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, இந்த கொரோனாவால் ஏற்கனவே பாதிக்கப்பட்டவர்களுக்கு இப்போ பல்வேறு விதமான உடல் உபாதைகள், அதற்கான சிகிச்சை பெற்றவர்களுக்கு இதயம் சம்பந்தப்பட்டது மற்றும் நுரையீரல் சம்பந்தப்பட்ட பல்வேறு சைடு எஃபெக்ட்ஸ் நிறைய இருக்கு. அது நீங்க தடுப்பூசி போட்டதுனால தான் அந்த சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குன்னு ஒரு கருத்து பொதுவாகவே இருக்கு. அது உண்மையா சார்? அது இல்லை, அதாவது எப்படின்னாங்க, இது நம்ம ட்ரையல் அண்ட் எரர் தான். தடுப்பூசி போட்டதுனால தான் அதிகமான பாதிப்பா, இல்லை வைரஸ் உள்ள அது வியாதியாகி அதனுடைய அதிகமான பாதிப்பா அப்படிங்கிறது நம்ம அறுதிட்டு சொல்ல முடியாது. கேஸுக்கு தகுந்த மாதிரி மாறிட்டே இருக்கும். ஆனா ரெண்டு முக்கியம். இந்த தடுப்பூசி போட்டதுனால சில பேர்த்துக்கு இருதய சம்பந்தப்பட்ட வியாதிகள், இந்த இரத்த குழாய் சம்பந்தப்பட்ட அடைப்பு போன்ற வியாதிகள் எல்லாம் வந்திருக்கு. அது உண்மைதான் ஒண்ணு. ஆனா தடுப்பூசி போட்டவர்களுக்கு உயிரிழப்பு குறைவா இருந்திருக்கு. அது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் தடுப்பூசி போடாதவர்கள் இந்த கொரோனாவால நுரையீரல் பாதிப்பு விட்டு லட்சக்கணக்கான பேர் இறந்திருக்கிறாங்க உலகத்துல. இறப்பினுடைய சதவிகிதம் கண்டிப்பாக குறைந்திருக்கிறது. தடுப்பூசி யாரெல்லாம் போட்டார்களோ குறைந்திருக்கிறது. ஆனால் என்னன்னா, இந்த வேக்சின் போட்டதுனால சில பேருக்கு ரத்த நோய் சம்பந்தப்பட்டது, இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் வந்திருக்குது, உண்மைதான். அது ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அதனாலதான் நம்ம என்ன சொல்ல வரோம்னா, அந்த அலை வந்த சமயத்துல 2020, 21 அந்த அலை வந்த சமயத்துல எல்லாம் தடுப்பூசி போட்டதுனால நிறைய மரணங்கள் என்ன பண்ணிருக்கு, காக்கப்பட்டிருக்குது, தடுக்கப்பட்டிருக்கிறது. அசைக்க முடியாத நம்பிக்கை. ஆமா, தடுக்கப்பட்டிருக்கு. அது அசைக்க முடியாதது. அது ரொம்ப முக்கியம். அதுல சில பேருக்கு வேக்சின் போட்டதுனால ஒரு மைனர் பர்சன்ட் இது ஆயிருக்கு. அதை நம்ம இந்த இது என்ன சொல்லுவாங்க, பெனிஃபிட் அண்ட் ரிஸ்க்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு பிரச்சனை எடுத்துக்கிட்டாலும் இதுல சாதகம் என்ன, பாதகம் என்ன, இந்த ரெண்டுமே இருக்கும். எந்த ஒரு விஷயமா எடுத்துக்கிட்டாலும், எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் சாதகம் பாதகம். அப்படி பார்க்க போனா சாதகம் என்ன, பாதகம் என்ன, சாதகம் அதிகமாக இருக்கிறது, பாதகம் குறைவாக இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த பாதகம் குறைவாக இருந்தாலும் அந்த குறைவான பாதகத்தை தவிர்ப்பதற்கான அந்த பரிசோதனைகள் அது முதலிலேயே மேற்கொள்ளவில்லையோ என்ற ஒரு புகார், ஒரு குற்றச்சாட்டு, ஒரு கருத்து இருக்கிறது ஒன்று. இன்னொன்று, இந்த சைடு எஃபெக்ட்ஸுங்கிறது அந்த நேரத்தில் அந்த உயிரை பாதுகாத்தது உண்மைதான். அதனால் அதற்கு பிறகு அதனால் இந்த பக்க விளைவுகள் என்பது இந்த கொரோனா தடுப்பூசி போட்டவர்களால் தான் அவர்களுக்கு அந்த பக்க விளைவுகள், சைடு எஃபெக்ட்ஸ் வந்ததா? நீங்கள் சொன்னது மாதிரி இந்த ரத்தம் சுருங்குவது, கொஞ்சம் இந்த இதய சம்பந்தப்பட்டமான நோய்கள், திடீரென இந்த மயக்கம், இந்த அதிகமான இந்த சர்க்கரை நோய் உருவாகுது, இது போன்ற பல்வேறு விதமான நோய்கள் உருவாவதற்கு இந்த தடுப்பூசியின் பக்க விளைவுகள் தான் காரணமாக இருந்ததா அப்படிங்கிறது முழுமையாக நிரூபிக்கப்படலாம். அந்த புகார் ஓரளவு உண்மையா இருக்காது சார்? அதுதான் சொல்ல வரேங்க. எப்படின்னாங்க, இப்போ ஒருத்தருக்கு வியாதி வந்துருச்சு, அவருக்கு தடுப்பூசியும் போட்டிருப்போம். இந்த பாதிப்பு என்பது வியாதியினுடைய வந்ததினால் அதனால் வரக்கூடிய இந்த ரத்த குழாயா, இருதயமா, அந்த பாதிப்பா, இல்ல அவர்களுக்கு அதே தடுப்பூசி போட்டு இதனால் பாதிப்பான்னு அறுதிட்டு நம்ம சொல்ல முடியாது. அறுதிட்டு சொல்ல முடியல. அது போன்ற தகவல் பொதுவாக மறைக்கப்படுகிறது. ஏனென்றால் இந்த கொரோனா தடுப்பூசிக்கு போட்டு அந்த அலைகள்லாம் முடிந்த பிறகு கொரோனா தடுப்பூசியால் பக்க விளைவுகள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கறத ஓரளவு ஒத்துக்கிட்டாங்க. ஒரு முக்கியமான சுகாதார நிறுவனங்களும் ஒரு சர்டிஃபைடு, ஒரு அங்கீகாரம் பெற்ற நிறுவனங்கள் பல ஒத்துக்கொண்டு இருக்கிறார்கள். அதனாலதான் நான் அந்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்கிறேன். இது உண்மையிலே மறைக்கப்படுகிறதா, அது உண்மை இருக்கா? இல்ல, நான் ஒண்ணே ஒண்ணு தெளிவா சொல்லுங்க. வேக்சின் போட்டதினால் வரக்கூடிய பக்க விளைவு அது ஒரு கணக்குல வச்சுக்கோங்க. என்ன பக்க விளைவு? சில பேருக்கு இருதய பிரச்சனை வந்திருக்கு, சில பேருக்கு ரத்த குழாயிலே ரத்த கட்டிகள் சிறு சிறு வந்திருக்கு. இதனுடைய விளைவுகள் வச்சுக்கோங்க. ஒண்ணு, ஒருவேளை வேக்சின் போடாமல் இருந்து கொரோனா தாக்கி உயிரிழப்புகள், அதையும் ஒரு பக்கத்துல வைங்க. இந்த ரெண்டுல வச்சா உயிரிழப்புகள் அதிகமா இருக்கு. அதுதான் நம்ம சொல்ல வரோம். இது இந்த பக்க விளைவுகள் மிக மிக குறைவு. பக்க விளைவுகளே இல்லை என்று சொல்லவில்லை, பக்க விளைவுகள் வந்திருக்கிறது. ஆனால் இது மிக குறைவு. பெனிஃபிட்டை விட பெனிஃபிட் கம்பேர் பண்ணும்போது ரிஸ்க் ரொம்ப கம்மின்னு தான் சொல்ல வர்றேன். ஆனாலும் அந்த ரிஸ்க் வராம நம்ம எப்படி தடுக்கலாம், எப்படி செய்யலாம்னு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்.